ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், சர்டிஃபிகேட் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி அப்லோட் பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஓப்பன் ஆகாமல் இருந்தது. அதாவது சில பேர் பாஸ்வேர்டை மறந்துருப்பாங்க, சில பேர் லாகின் ஐடியை மறந்துருப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இல்லை வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி நம்ம சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கடைசி சான்ஸாக சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டியோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணாமல் நீங்கள் விடுபட்டுச்சு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடைசி ஆப்ஷனாக இந்த ஒரு 4 நாட்கள் கொடுத்துருந்தாங்க. அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆனால் நான் அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டேன். நான் பிஎஸ்டிஎம் இல்லை ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லை விடோ கேட்டகரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அப்போ நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் போய் லேட்டஸ்ட்டாக காலேஜில் கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். அதை நான் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதற்கான சான்ஸை தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க கடைசி சான்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருக்குது, அதை நான் என்னோடய அப்ளிகேஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கரெக்டான டைமு. இந்த 4 நாட்களுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போவுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் அப்போது என்னது கொடுத்துருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ போயிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனாவது கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணுமா இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி, அதாவது லாகின் ஐடி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, பாஸ்வேர்டை மறந்துடுறீங்க. பாஸ்வேர்டை மறந்ததுனால என்ன ஆயிடுது, நமக்கு லாகின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்கள்ல, அந்த அப்ளிகேஷன் நீங்கள் எங்கே போட்டிங்களோ, நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போட்டாலும் சரி, நீங்கள் வெப்சைட்டில் உங்கள் வீட்டிலே நீங்கள் போட்டாலும் சரி, அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லை நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, என்னென்ன போட்டிருந்தீங்களோ அதெல்லாம் டீட்டெயில்ஸாக ஒரு 2 பேப்பர் 3 பேப்பர் வர்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு தான் நான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறேன், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப 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 முக்கியம். இதே நீங்கள் உங்களோட ஃபோனில் இருந்தோ இல்லை உங்களுடைய லேப்டாப்பில் இருந்தோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்டோரேஜில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கிட்டு, ஒன்ஸ் மறந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள். இதே வெளியில் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் விட்டுருக்கீங்க அப்படின்ற காலம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் 12th இவ்வளோ மார்க்கு, உங்களோட 10th மார்க் இவ்வளவு, நான் ப்ரையாரிட்டிக்கு கொடுத்துருக்கோமா கொடுக்கலையா அப்படின்றது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் அந்த அப்ளிகேஷனில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பண்ணுங்கள்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. என்கிட்ட ப்ரையாரிட்டி இருக்குது. ஆனால் நான் ஒன்ஸ் அப்ளிகேஷன் அப்போவே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப போய் பண்ண தேவையில்லை. அது வந்து ப்ராப்ளமாக தான் வரும். அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆனால் பண்ணாதவங்க நான் மிஸ் பண்ணிட்டேன், அதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் போய் பண்ணுங்கள். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் வந்து இருந்தது. ஆனால் வந்து இன்றைக்கி நிறைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட ஃபோன்லேயோ ரொம்ப பிசியில் ரொம்ப லோ நெட்வொர்க் வச்சுட்டு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ப்ளஸ் உங்கள் அப்ளிகேஷன் அப்போ நீங்கள் அப்ளை பண்ண பிரிண்ட் அவுட் எல்லாம் உங்களுக்கு கையில் கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அது மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் மறந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க லாகின் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி போகும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து புது பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ரீசனபிளாக ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாஸ்வேர்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது மொபைல் நம்பரோ இல்லை வேறு ஏதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸிங்க்கு நமக்கு கண்டிப்பாக வந்து அது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கனாலே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த அப்ளிகேஷனையுமே ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரையாரிட்டிக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அதை டெலீட் பண்ணிட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணாதவங்க நான் அந்த ஆப்ஷனையே விட்டுட்டேன், அதை வந்து நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே வந்து பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து கிடையாது. கம்பல்சரி அப்லோட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்றது கிடையாது. உங்களோட விருப்பம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டியோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்னோடய எஜுகேஷனை ஆட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு தேவையில்லை, ப்ரையாரிட்டி வந்து தேவையில்லை, என்கிட்ட ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விட்டுடலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதை அப்லோட் பண்ணி விடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால கூட நமக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு இருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.